அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அவரே சாட்டையால அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. சாவு வீடாக இருந்தாலும் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சோஷியல் மீடியாவில் நான் தான் நம்பர் 1 இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் என்ன இருக்குது? நீ இந்த ஆக்ஷன் வந்து மணிப்பூரில் வந்து பெண்களை கொடுமையாக வந்து பண்ணும்போது பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கார் அவர் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறது கஞ்சா அடித்தாங்கன்னா இப்படி தான் ஆகும். அவங்களுக்கு அது கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு டெய்லி கஞ்சா அடித்தவன் வந்து ஒரு நாள் கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி ஆக்டிவிட்டீஸ் இருக்குமோ அதுதான் அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது பாஜகக்காரனே கிண்டல் பண்ணான். லண்டனுக்கு போயிட்டு மூளைகளே அங்கே வச்சுட்டு வந்துட்டானா போய் தேடி பார்த்து இந்த குடும்பட அப்போச்சும் வந்து சரியாக வாழ்ந்தாள் அப்படின்னு. 2014 போதே அந்த பையன் அதேமாரி அத்துமீறி அந்த பல்கலைக்கழகத்தின் நுழைஞ்சா அப்போ அவன் மீது வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி திமுக அரசு வந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும்னு நினைக்கும் போது செய்தியாளர் சங்கத்தில் தலைவர் செயலர் எல்லாம் வெற்றி பெறாங்க. அடுத்து முதல்வரை பார்த்து ஆசி வாங்குறாங்க. அப்போ அவங்க எது போன்ற செய்திகளை கொண்டு போவாங்க? தடா ரஹீம் சார் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அவரே சாட்டையால அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நிச்சயமாக அவர் லண்டனுக்கு சிகிச்சைக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது, படிக்க போன மாதிரி தெரியல. சிகிச்சைக்கு போயிட்டு வந்திருக்க, சிகிச்சை பலன் அளிக்கலை. அதனுடைய உச்சம்தான் இதெல்லாம். மயிருன்னு சொல்லுவேன், மயிருன்னு தவறான வார்த்தை இல்லை அப்படின்றாரு. ஊடகங்கள மத்தியில் மயிருன்னு சொல்லிட்டாப்புல. அதை பற்றி கேட்குறாங்க, என்னங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் வந்துட்டு மயிறு வீருன்னு பேசுறீங்களா அப்படின்னும்போது, மயிறு தவறான வார்த்தை இல்லையா, அது சரியான வார்த்தை தானே அப்படின்றாரு. இப்போ இதுதான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறையா அதான் சொல்கிறேன். இப்போ என்னடானா சாட்டேரி, நான் தான் சொல்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி வந்து பாலியல் இது நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஜனநாயக முறையாக வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும். இப்போ அதிமுக எடுத்திருக்கு, நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கு, இன்னும் சில பல கட்சிகள் எடுத்திருக்கேன். அதேமாரி பாஜகவும் எடுக்கணும். பட் இது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்தவரையும் ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், சாவு வீடாக இருந்தாலும் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து அந்த மாணவி பல்கலைக்கழக மாணவி விஷயம் வந்து திசை திருப்பப்பட்டு இன்றைக்கி எல்லாமே ட்ரோல் வந்து சாட்டை அடி தான் ட்ரோல். அப்போ இது விரும்புகிறாப்புல, ஒன்று என்னையை திட்டணும், ஒன்று என்னை பாராட்டணும். ஆக மொத்தம் இதில் வந்து ஊடகங்களில் வந்து நான் தான் சோஷியல் மீடியாவில் நான் தான் நம்பர் 1 இருக்கணும். அது அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கட்டும் அல்லது ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்கோம், மாநில அரசினுடைய மக்களுடைய செயல்பாடுகள் அது எல்லாம் எப்படியாவது போட்டோம். அதை பற்றியெல்லாம் யாரும் பேசு பொருளாக கூட பேசக்கூடாது, இதை பற்றியே பேசணும். இப்போ விவாதங்களே என்னாச்சு? இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்ட விஷயமா எந்த ஊடகங்களும் விவாதத்தை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையை பற்றி விவாதங்களே முதன்மையாக இருக்குது. அப்போ இதுதான் அண்ணாமலை விரும்புகிறார். இது அரசியல். இது உண்மையிலே திமுக பூஜா தூக்குற வேலை. இது திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு பூஜா தூக்குற வேலை. ஆளுங்கட்சியினுடைய இதுவை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு சாட்டை அடியில் முடிச்சுட்டாப்புல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், அவர் வந்துட்டு டிஎம்கேவை வந்துட்டு அவர் இருக்கிறதுனால தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் முழுக்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது சார்? டைவர்ஷன் அதுதான் சொல்கிறேன், அது டைவெர்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணி தன்னை வந்து முதன்மைப்படுத்தணும். இது தவிர ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் என்ன இருக்குது? நீ இந்த ஆக்ஷன் வந்து மணிப்பூரில் வந்து பெண்களை கொடுமையாக வந்து பண்ணும்போது பண்ணியிருந்தா பரவாயில்ல. குஜராத்தில் வந்து பில்கிஸ் பானு உட்பட அந்த விஷயத்துக்கு நீ அப்படி பண்ணியிருந்தா பரவாயில்ல. காஷ்மீரில் வந்து உதவ் மாவட்டத்தில் நடந்த அந்த ஆசிஃபா பெண் இதுக்கு வந்து இப்படி பண்ணியிருந்தா பரவாயில்ல. இன்றைக்கி திடீர்னு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்றாப்புல இருக்குது. ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கார் அவர் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணல. கஞ்சா அடித்தாங்கன்னா இப்படி தான் ஆகும். அவங்களுக்கு அது கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு டெய்லி கஞ்சா அடித்தவன் வந்து ஒரு நாள் கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி ஆக்டிவிட்டீஸ் இருக்குமோ அதுதான் அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு ஆரோக்கியம் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருமா அவர் ஏதோ வந்து கூல் சுரேஷ் இல்லை. டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அவனும் அப்படி தான் பாருங்க, திடீர்னு கத்துவான், திடீர்னு ஏதோ பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கூல் சுரேஷனுக்கு வந்து காம்படிஷனாக வந்து அண்ணாமலை வர்றது சரியில்லை. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சார். நேற்று வந்துட்டு அவர் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்துட்டு சாட்டையால் அவரே அடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்ணுறதுனால அந்த பெண்ணுக்கு வந்துட்டு நீதி கிடைச்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறாரா அவர்? இல்லை, அதான் அந்த மீடியாவை வந்து தான் பக்கம் திசை திருப்பார். செருப்பு போடு போடாமல் போ, அதுவும் இஷ்டம். இப்போ நேற்று செருப்பு போட மாட்டேன், இன்றைக்கி சாட்டை அடிச்சுக்கிறேன், நாளைக்கு நான் இது கயிறில் நடக்க போறியா? அடுத்தது அதுதானேங்க பரிணாம வளர்ச்சி.
ஃபஸ்ட்டு செருப்பு போடக்கூடாது, அப்புறம் சாட்டை தண்ணி கொண்டு அடிச்சிக்கணும், அடுத்தது கயிறில் நடக்கணும், அதுக்கப்புறம் குட்டிக்கரணம் போடணும். இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு நான் திமுகவை வந்து ஒடிப்பேன் அடிப்பேன்றது இது திமுகவை அடிக்கிறதா எல்லாமே காமெடி. அது பாஜகக்காரனே கிண்டல் பண்ணுறான். லண்டனுக்கு போயிட்டு மூளைகளே அங்கே வச்சுட்டு வந்துட்டானா போய் தேடி பார்த்து எடுத்து கொடுங்கடா அப்போச்சும் வந்து சரியாக வாழ்ந்தாள் அப்படின்னு. பாஜகக்காரனுக்கே இது கேளிக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பேர் வந்து கட்சியினுடைய மாநில தலைவர்ன்றதுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கட்சிக்காரனே கிண்டல் கேலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அண்ணாமலை உணரானோ இல்லையோ தெரில நமக்கு. இது முழுக்க முழுக்க 100% காமெடி. திசை திருப்பிட்டார். இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியுடைய விஷயம் வந்து திசை திருப்பி இவர் பக்கம் கொண்டு வராது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த திசை திருப்பத்துக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி இஷ்யூ வந்துட்டு ரொம்ப பெருசாகிற நேரத்தில் அண்ட் கன்னியாகுமரியில் வந்துட்டு மரங்களை வெட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பணும்னு இந்த சில செயல்பாடுகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களா சார்? இல்லை, அதான் சொல்கிறேன். கோமாளி மாரி அண்ணாமலை என்ன தான் ஆக்ட் பண்ணாலும் மக்கள் விரோத செயல்பாடுகளை ஒரு காலத்தில் வேணால் தெரியாமல் இருக்கலாம். உங்களை மாரி தலைவர்கள் ஊடகங்கள் பேசுகிறது மக்களுக்கு தெரிஞ்சு நீங்களாம் சோசியல் மீடியாவில் இருக்குது. இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி ஊடகங்கள் 5 பைசாவுக்கு சொன்னாலும் சோசியல் மீடியாவில் வந்து 100% வெளியிடுறாங்க. புரியுதுங்களா? 2014 போதே அந்த பையன் அதேமாரி அத்துமீறி அந்த பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சா அப்போ அவன் மீது வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க 2014 அப்போ அப்போத்திலேருந்து பல வழக்குகள் வாக்கி டேக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பெண்களை அங்கே இருக்கக்கூடிய லவர்ஸ் எல்லாம் மிரட்டுறது, அவங்ககிட்ட காசு பறிக்குது, அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்குது, இது எல்லாமே வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை உதயநிதி ஸ்டாலின் போய் சந்தித்தார். உதயநிதி ஸ்டாலின் அந்த பையன் போய் சந்திக்கிறான்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து போலீஸுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சாதாரண மனிதர் இல்லை. இப்போது ஊடகங்கள் எல்லோரும் நீங்களோ அல்லது ஒரு அமைப்பின் தலைவராக நானும் கூட போய் சந்திக்க முடியாது இல்லைங்களா? அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஒரு பல குற்றங்களுக்கு தொடர்புடைய ஒரு நபர் போய் சந்திக்கிறான்னு சொன்னால் அப்போது விவிஐபி தான் கூட்டும் போய் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாப்புல. அப்போது இது போன்ற இந்த கல்லூரி அல்லது இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் மற்ற இடங்களில் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய தனியாக இருக்காங்க. அது போன்ற எத்தனை பெண்களை இவன் மிரட்டினா, எத்தனை பெண்களை வந்து எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்களுக்கு இரையாக்கினான். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவின்னு ஒரு பெண் இருந்தாங்க ஏற்கனவே, நீங்கள் படிச்சிருப்பீங்க நிர்மலா தேவி. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேராசிரியராக இருந்துட்டு தன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் தன் வசப்படுத்தி அந்த பெண்களெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கும் கல்லூரி முதலாளிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் கொடுத்து பல கோடிகளை சம்பாதிச்சாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதாரணமான வழக்கில் தான் பிடிச்சி விசாரிக்கும் போது எல்லாமே அம்பலமாயிடுச்சு. அதேமாரி வந்து இன்றைக்கி ஞானசேகரனை வந்து தீவிர விசாரணை பண்ணாமல் இவங்க உடனே என்ன பண்ணுறான், அடிக்கிறான், கை வடித்தான், கால் வடித்த மாதிரி தெரியல, கட்டுப்பட்ட மாதிரி தான் தெரியுது, முடிச்சிடறாங்க வழக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவனை தீவிர விசாரிக்கணும். ஏன்னு சொன்னால் இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 வாக்கில் வந்து டாக்டர் பிரகாஷ்ன்னு ஒருத்தர் இருந்தார், மூட்டு அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் அந்த ஆள் என்ன பண்ணுறான், அதேமாதிரி தங்கிட்ட வரக்கூடிய பெண்களை வந்து ஆபாச படங்கள்லாம் எடுத்து மிரட்டி அதை வந்து வீடியோ எடுத்து அவங்க தம்பி வந்து லண்டன்லேயே அமெரிக்காவில் இருந்தான், அங்கே கொடுத்து அங்கேருந்து அப்போவே யூடியூப்பில் வந்து பாண்ட் மூவிஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. யாரா டாக்டர் பிரகாஷ். அந்த கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 13 வயசு சிறுவன் சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் திடீர்னுட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அழுகிறான். என்னடான்னா என்னை கொடுமைப்படுத்துகிறான். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நல்ல இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு என்னடா நடந்தது ஏது நடந்ததுன்னு அவன் எல்லா விஷயமும் சொல்கிறான். அதாவது வயசான பெண்கள் கூட இந்த சின்ன சிறுவர்களை வந்து உறவு கொள்ள வச்சு அதை வீடியோ எடுத்து தான் அவன் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ அந்த விஷயம் போது இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டீம் போட்டு புலன் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதிகாரிகளுடைய மனைவிமார்களையும் அதிகமான கல்லூரி மாணவிகளையும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பெண்களை எல்லாம் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, நாஸ்தி பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு தான் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டு. அப்போ நிர்மலா தேவி வழக்காக இருக்கட்டும் அல்லது டாக்டர் பிரகாஷ் வழக்காக இருக்கட்டும், அது வழக்கு கொடுத்தது ஒன்று தான். ஆனால் அதன் பிறகு புலன் விசாரணைங்கிறது தான் வந்து பெரிய விஷயமா தெரியுது. இப்போ இந்த பையன் விஷயத்தில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இவனுக்கு வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது தான் திமுக அரசு துடிக்கிறாங்க இல்லையா?
அப்போது இந்த மாதிரி திமுக அரசு வந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும்னு நினைக்கும் போது இவர் வந்து கோமாளித்தனமாக சாட்டையால் அடிக்கிறதும் செருப்பு இல்லாமல் நான் நடப்பேன்னு சொல்கிறதும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் திசை திருப்புறதுக்கு 100%. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு இந்த சாட்டையால் அடிக்கிறது, இந்த செருப்பு போட மாட்டான் அப்படின்னு பண்ற சில விஷயங்கள்லாம் ஊடகம் முழுதும் அவரை தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண இதுக்கான காரணம் என்ன சார்? எதுக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்றாரு? நியாயமாக ஒழுக்கமாலாம் பேச மாட்டேன், பொறுக்கி மீறி தான் பேசுவேன்றாப்புல. நேற்று ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா? நான் வந்து கேவலமாக படு பயங்கரமான கேவலமாக அசிங்கமாலாம் பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயிறு மட்டன் பேசுகிறாப்புல. ஓகே சார், ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஸா இருந்துட்டு அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்றது, அதுவும் இல்லாம இப்ப அரசியல்ல இருக்காரு, ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்ற ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு இப்படி செய்கிறாருன்னு சொல்லாதீங்க. ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, படித்தவன்லாம் அறிவாளியும் இல்லை, படிக்காதவன்லாம் முட்டாளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கணும். படித்ததுனால அறிவாளி ஆகிட முடியாது. படிப்பு என்பது அது ஒரு கல்வி, அவ்வளோதான். படித்ததுனால ஒருத்தன் அறிவாளின்னு சொன்னால் அது ஏற்றுக்கல. அதுக்கு உதாரணம் வந்து அண்ணாமலை தான். இவர் முழுக்க வந்து என்ன சொன்னால் பாஜகவை வந்து இவருக்கு இறக்கி விட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு டெய்லி நான் தான் இருக்கணும், வேறு யாரும் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் பண்ணாரு. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வழக்கை வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு போகிறதுக்கு ஆரோக்கியமான விஷயத்தில் வழக்கை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்து, இல்லை உள்துறை அமைச்சர் உங்களுடைய ஆட்சி மத்தியில் நடக்குது, உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி இது போன்ற ஆரோக்கியமான விஷயங்களில் செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதை விட்டு நான் சாட்டையால் அடிக்க கூட தெரியல, கூட நிற்கிறவங்க வேடிக்கை பார்க்குறான், அதை வாங்கியாச்சும் அடிக்கலாம் இல்லை அவனுங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஜட்மெண்ட் வரும் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவங்க இந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணிட்டே இருக்காங்க, திசை திருப்பறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கும் இதுக்கு மேலே அப்படின்றது தெரியல சார், பார்க்கணும்ல சார். இல்லை இதில் பெருசாக ஒன்றும் தெரியாது, பட் இதை நோண்டணுன்றேன் நான். இதை நோண்டணும்னு சொன்னால் நிச்சயம் இதில் வந்து ஏன்னா அவன் யாரோ சாருன்னு பேசினாருன்றாங்க, வேறு ஏதோ பேசினேன்றாங்க. ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இப்போ பாருங்கள், பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து வெற்றி பெறுறாங்க, செய்தியாளர் சங்கத்தில் தலைவர் செயலர் எல்லாம் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று போய் கமிஷனரை பார்த்து ஆசி வாங்குறாங்க, அடுத்தது முதல்வரை பார்த்து ஆசி வாங்குறாங்க. அப்போ அவங்க எது போன்ற செய்திகளை கொண்டு போவாங்க? அரசுக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் தான் செய்திகளை போடுவாங்க. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் தான் இன்றைக்கி வந்து அதை மீறி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. அப்போது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சட்ட அடிப்படையில் இப்போ கடுமையான தண்டனைலாம் இல்லை. இவ்வளோ நேரம் வந்துட்டு இதில் பல தகவல்களை பரிமாறி கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றி சார். நன்றி.